Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1 மெட்டலர்ஜியை ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். தெர்மோடைனமிக் பிரின்சிபல்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அந்த சாப்டருக்கான புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஏன்னா ஒரு தடவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா மறந்து போயிடும். பட் ஒரே ஒரு தடவை இந்த கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வரைக்குமே உங்க மனசுல நிற்கும். நீங்க ஒரு அப்பப்ப ரிவைஸ் பண்ணா ஒரு எக்ஸாம் அப்ப ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. அந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா இந்த 15 ஒன் வேர்ட்ஸ் சாரி ஹவு மெனி ஒன் வேர்ட்ஸ்னா 24 ஒன் வேர்ட்ஸையும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஈஸியா வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்களே கூட வேற மாதிரியான கான்செப்டுவல் கொஸ்டின்ஸோ இல்லை கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸோ வந்தால் கூட நீங்களே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஆர் யூ ரெடி? இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து 24 கொஸ்டின்ஸ் வரைக்குமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்க, ரெடியாக இருங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பாக்சைட் ஹேஸ் த காம்போசிஷன். பாக்சைடோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்போசிஷன் என்னன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு ஓருக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா, அதான் என்னன்னா காம்போசிஷன். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கக்கூடியதான் காம்போசிஷன். அப்ப பாக்சைட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாக்சைட் இஸ் an அலுமினியம் ஓர். பாக்சைட் இஸ் an பாக்சைட் இஸ் an அலுமினியம் ஓர் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இல்ல எஃப்இ அப்படின்றதுல வந்து நம்மளுக்கு அலுமினியம் வந்து இல்லை. அப்ப அது வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப நன் ஆஃப் தீஸ் வந்துட்டு இது ரெண்டு அலுமினியம் ஓர் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு எது பாக்சைட்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அப்போ இது நம்மளுக்கு நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷனும் நம்மளுக்கு வராது. செகண்ட், இப்போ பாக்சைட் ஹேஸ் த காம்போசிஷன் கேட்டிருக்காங்க. Al2O3 அப்படின்றது உங்களுக்கு என்னன்னா அலுமினியம் ஆக்சைடு ஆர் அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் அண்ட் பாக்சைட் ஓர். அப்போ நம்மளுக்கு பி தான் என்னன்னா பாக்சைட் ஓர். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாக்சைட் அப்படின்னா அலுமினியம் ஓர் அப்படின்னு இருந்துச்சுன்னா எங்களுக்கு அயன் ஓர் இருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் Al2O3 அப்படின்றது அலுமினியம் ஆக்சைடு. ஸோ அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் we get the answer Al2O3.NH2O. This is the correct answer for question number 1. Second question பார்த்தீங்கன்னா, roasting of sulfide ore gives the gas A. சல்ஃபைடு ஓரை ரோஸ்ட் பண்ணுறப்ப, ரோஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுறப்ப ஏ அப்படின்ற கேஸ் வந்து என்ன செய்யுதுன்னா வெளியே வருது. அந்த ஏ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்வயஸ் சொல்யூஷன் ஆஃப் ஏ இஸ் அசிடிக். அதோட அக்வயஸ் சொல்யூஷன் எப்படி இருக்குமா, அசிடிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிடிக்கா இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 3 க்ளூ இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓர் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ வந்துட்டு கலர்லெஸ் கேஸ் அப்படின்றது செகண்ட் க்ளூ. அண்ட் தென் அக்வயஸ் சொல்யூஷன் இஸ் அசிடிக் அப்படின்றது தேர்ட் க்ளூ. இந்த 3 க்ளூஸையும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ சல்ஃபைடு ஓர்னு சொன்னா அப்ப அதுல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது ஒன்று சல்ஃபர் டை ஆக்சைடோ ட்ரைஆக்சைடோ இல்லை H2SO தான் இருக்கணும். அப்ப நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வராது இந்த இடத்துல. ஓகே, கலர்லெஸ் கேஸ் அண்ட் அசிடிக் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு H2S வராது. அப்ப SO3 சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வருமா இல்லை சல்ஃபர் டை ஆக்சைடு வருமானு பார்க்கணும். சல்ஃபர் ட்ரைஆக்சைடு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ் liquid. So it is also not a correct option. It is a colorless liquid. ஓகேங்களா, it is a colorless liquid. கலர்லெஸ் லிக்விட். அப்ப நமக்கு எந்த ஆப்ஷன் இருக்கு, SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு தான் நம்மளுக்கு கலர்லெஸ் கேஸ். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா SO2 கலர்லெஸ் கேஸ். சல்ஃபர் டை ஆக்சைடு தான் ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய கேஸ். அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெப்ரசன்ட்ஸ் கால்சினேஷன். எது வந்துட்டு கால்சினேஷனை சொல்லுது, எந்த ரியாக்ஷன் வந்து கால்சினேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
கால்சினேஷன் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்டட் ஓரா இருக்கணும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஓரா இருக்கணும். ஒன்று கார்பனேட் ஓரா இருக்கணும், கார்பனேட் ஓர், அல்லது ஹைட்ரேட்டட் ஓரா இருக்கணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்ப இது நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கார்பனேட் ஓர், எது ஹைட்ரேட் ஓர் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இல்லாம வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் தேர்ட் ஒரு க்ளூ என்னன்னா கால்சினேஷன் அப்படின்றது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகக்கூடியது. டீகம்போசிஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஜிங்க் பிளஸ் O2, அது நம்மளுக்கு இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் செகண்ட் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று கார்பனேட் ஓரா இருக்கணும் இல்லை ஹைட்ரேட் ஓரா இருக்கணும். பட் நம்மளுக்கு இங்க இருக்கிறது என்னது சல்ஃபைடு ஓர். ஸோ வந்து இட் இஸ் நாட் அ கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் ஏ அண்ட் சி கொடுத்துருக்காங்க. ஏ நம்ம ராங் ஆப்ஷன் சொன்னதுக்கப்புறம் இந்த டி ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா வராது. அப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்னது சி ஆப்ஷன், கார்பனேட் ஓர் இருக்கா. ஸோ வந்து நம்மளுக்கு இதான் என்னன்னா கால்சினேஷன் ரெப்ரசென்ட் பண்ற ரியாக்ஷன். அண்ட் இட் டீகம்போஸ்னா ஒரு ஃபுல் காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இது என்னன்னா டீகம்போஸ் ரியாக்ஷன். ஸோ நம்மளுக்கு எல்லாத்தையும் கார்பனேட் ஓர் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுது, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்றது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இட் ரெப்ரசென்ட்ஸ் த கால்சினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம இந்த சி ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம செஞ்சா முடிவு பண்ணிடலாம். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா த மெட்டல் ஆக்சைடு விச் கேனாட் பி ரெடியூஸ்டு டு மெட்டல் பை கார்பன் இஸ் அ, எந்த மெட்டல் ஆக்சைடை கார்பனால ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஜிங்கு, அயனு, லெட் இது மூணுமே லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ இட் கேன் பி ரெடியூஸ்டு பை கார்பன். ஸோ இது இந்த மூணுமே நம்மளுக்கு என்ன செய்யாதுன்னா கரெக்ட் ஆப்ஷன் கிடையாது. அலுமினியம் ஆக்சைடு அப்படின்றதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன். இது வந்துட்டு நீங்க எப்படி இல்லாட்டி எலிங்கம் டயக்ராம ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, எலிங்கம் டயக்ராம் இருக்கு இல்லையா, அந்த எலிங்கம் டயக்ராம ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன செய்யும்னா ஈஸியா இருக்கும். எலிங்கம் டயக்ராம் அதை பத்தி நம்ம பின்னாடி ஒரு சில வீடியோ ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து தேவைப்படும், அப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? எலிங்கம் டயக்ராம்ல வரும். ஓகே, அலுமினியம் வந்து ஹை ரியாக்டிவ் மெட்டல். ஸோ இட் கேனாட் பி ரெடியூஸ்டு பை கார்பன். இந்த கார்பன் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணணும்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். இந்த கார்பனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங்கை விட அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன் பாண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸா இருக்கிறனால இது கார்பனால ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்க முடியாது. ஸோ அலுமினியம் கார்பன் கெனாட் ரெடியூஸ் அலுமினியம் ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா சொல்லிடலாம். ஸோ நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் என்னது அலுமினியம் ஆக்சைடு. விச் ஒன் ஆஃப் த மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் பை ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ல என்ன மெத்தட், இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ல நம்ம வந்துட்டு அலுமினியமுக்கு தான் ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி கொஸ்டின். And then sixth question பார்த்தீங்கன்னா which one of the following statement about the advantages of roasting of sulfide ore before reduction is not true? advantages of roasting of sulfide ore என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பிஃபோர் ரிடக்ஷனுக்கு முன்னாடி எது ட்ரூ கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்ஃபைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்துட்டு நான் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஓகேங்களா? CS2 அண்ட் H2S delta GF of sulfide is greater than those for CS2 and H2S. இந்த ரெண்டுத்தோட நம்மளுக்கு சல்ஃபைடோட with free energy வந்து greater than இருக்கணும். And then with free energy is negative for roasting of sulfide ore to
ஆக்சைடு. நம்ம ரோஸ்டிங் பண்ணதுல நம்மளுக்கு கிவ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவா இருக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். கிரேட்டர் தெனா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ ரோஸ்டிங் ஆஃப் த சல்ஃபைடு டு ஈஸ் ஓர் இஸ் தெர்மோடைனமிக்கலி ஃபீஸபிள் கொடுத்துருக்காங்க. எஸ் இட் இஸ் ஃபீஸபிள். ஸோ இது மூணும் கரெக்ட். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்னது ராங் ஆப்ஷனா வரும். ஏன்னா நம்மளுக்கு நாட் ட்ரூ தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் மெட்டல் சல்ஃபைட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம 7th கொஸ்டின் பார்ப்போம். 7th கொஸ்டின் இட் இஸ் ஆல்சோ a direct question. நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ஈஸியா நீங்களே சொல்லிடலாம். சயனைடு ப்ராசஸ் வந்து யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா சயனைட் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டுக்கு நம்ம என்ன செய்வோம்னா சல்ஃபைடு ஓர் வந்து நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் வந்து சல்ஃபைடு ஒர்க் பண்ணுவோம். சல்ஃபைடு ஓர் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு எது இருக்கு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடு இருக்கு. ஜிங்க் பிளெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடு. எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். And then zone refining process for ultra pure germaniumக்கு நம்ம zone refining process வந்து யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின், நீங்களே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது ஆப்ஷன் என்னது? சி. இந்த கலர் தெரியல நினைக்கிறேன், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, C is the correct option. Yeah, sorry, C is the correct option. And then we are moving to our 8th question. Wolframite ore is separated from thinstone in the process of என்ன process மூலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Wolframite அப்படின்றது நம்மளுக்கு மேக்னெட்டிக் கோர், டிங்ஸ்டோன் அப்படின்றது நான் மேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் நான் மேக்னெட்டிக்கை செப்பரேட் பண்ணால் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபீஸபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிங்கம் டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கணும். எலிங்கம் டயக்ராம். ஓகேவா? நீங்க இப்போ என்ன பண்ணிக்கணும்னா உங்களோட புக்ல டேக் பேஜ் நம்பர் 11th பேஜ்ல உங்களுக்கு எலிங்கம் டயக்ராம் வந்து இருக்கும். ஸோ நீங்க அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஜிங்க்கும் காப்பரும் கொடுத்துருக்காங்க இல்லையா, உங்களுக்கு ஜிங்க் அண்ட் காப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்கையும் காப்பரையும் பார்த்தீங்கன்னா ஜிங்குக்கு மேல காப்பர் இருக்கு. ஸோ எந்த லைனுக்கு கீழே இப்போ வந்து காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற அந்த நிக்கல், அயன், ஜிங்க், குரோமியம், மெக்னீசியம் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா காப்பரை ரெடியூஸ் பண்ணலாம். பட் காப்பர் இஸ் நாட் ரெடியூஸ்டு. காப்பர் டிட் நாட் ரெடியூஸ் த ஜிங்க். மேலே இருக்கிறதால கீழே இருக்கிறத ரெடியூஸ் பண்ண முடியாது, பட் கீழே இருக்கிறதால மேலே இருக்கிறத ரெடியூஸ் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு தனியாக எலிங்கம் டயக்ராம் அப்படின்ற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து ஜிங்க் வந்துட்டு காப்பருக்கு கீழே தான் இருக்கு எலிங்கம் டயக்ராம்ல. ஸோ இட் இஸ் கரெக்ட், ஃபீஸபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இப்போதான் சொன்னேன் காப்பர் வந்து மேலே இருக்கு, ஜிங்க் வந்து கீழே இருக்கு. அப்போ இந்த காப்பரால ஜிங்கை வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ நாட் ஃபீஸபிள் ரியாக்ஷன். திஸ் இஸ் த கரெக்ட் ரியாக்ஷன். நம்ம அடுத்த 2 இதையும் பார்ப்போம். காப்பர் அண்ட் சில்வர். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பருக்கு மேலே இருக்கு. எலிங்கம் டயக்ராம்ல காப்பருக்கு மேலே இருக்கு. ஸோ சில்வரை வந்துட்டு காப்பரால ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஃபீஸபிள். அயன் அண்ட் காப்பர் கேட்டிருக்காங்க. காப்பரை விட அயன் வந்து என்ன செய்யுதுன்னா உங்களுக்கு கீழே இருக்கு. ஸோ அயனால காப்பர் என்ன செய்ய முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்னது? பி. அடுத்து 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் sodium. It is also a direct question. It's also a
டைரக்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு 12th கொஸ்டின். சாரி 12 கிடையாது, இந்த புக்ல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 11th கொஸ்டின். Flux is a substance which is used to convert infusible impurities to soluble impurities. Flux அப்படின்றது அதாவது ஃபியூஸ் ஆகாத அந்த இம்பியூரிட்டிஸை கரையக்கூடிய இம்பியூரிட்டிஸா நம்ம என்ன செய்ய போறோம்னா மாற்ற போறோம். எது கூடயும் ரியாக்ட் ஆகாத அந்த இம்பியூரிட்டிஸை நம்ம கரையக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸா மாற்றி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் நம்மளுக்கு என்னன்னா ஃப்ளக்ஸ். ஸோ infusible impurities to soluble impurities. உங்களுக்கு அது தெரியும். Mineral into silicate is wrong. Soluble impurities to fusible impurities is wrong. All of this is wrong. So நமக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து infusible impurities to soluble impurities. Then 12th question. இது வந்து 12th question. இது வந்து உங்களுக்கு 11th question. இது வந்து உங்களுக்கு 10th question. இது வந்து உங்களுக்கு 9th question. And then it is 8th question. ஓகேங்களா? This is 12th question. 12th question பார்த்தீங்கன்னா which one of the following ores is best concentrated by fourth flotation. fourth flotation அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னா சல்ஃபைடு ஓர். ஸோ இங்க இருக்கக்கூடிய சல்ஃபைடு ஓர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சல்ஃபைடு ஓர் ஹேமடைட் வந்து உங்களுக்கு சல்ஃபைடு ஓர் வந்து கிடையாது. அப்ப அது என்ன ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் இஸ் an iron ore. And then magnetite வந்து பார்த்தீங்கன்னா magnetite is also an iron ore. அப்ப கேசிட்ரைட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓர் உங்களுக்கு கிடையாது. ஸோ வந்து உங்களுக்கு கலினா அப்படின்றதா சல்ஃபைடு ஓர். கலினா PbEs. PbEs அண்ட் ஜிங்க் பிளண்ட் அதை வந்து நம்ம ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மூலியமா யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்குள்ள நம்மளுக்கான கரெக்டான ஆப்ஷன் கலினா. அண்ட் தென் நம்ம இப்போ 13th கொஸ்டின் பார்க்கணும். In the extraction of aluminum from alumina by electrolysis, cryolite is added to lowering the melting point of alumina. அலுமினாவோட மெல்டிங் பாயிண்ட்டை குறைக்கிறதுக்காண்டி தான் நம்ம அலுமினா கூட கிரையோலைட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து என்ன செய்யறோம்னா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இம்பியூரிட்டிஸ் அலுமினால இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம கிரையோலைட் யூஸ் பண்ணல. பிகாஸ் அலுமினா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு பாக்சைட் அப்படின்ற அந்த ஓர்ல இருந்து இம்பியூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைச்சதான் என்னன்னா அலுமினா. ஸோ வந்து நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் கிடையாது. இன்க்ரீஸ் த ரேட் கிரையோலைட் இந்த ஒரு கேட்டலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் அ ரிடக்ஷன். அண்ட் தென் டிக்ரீஸ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் த ராங். ஓகேங்களா? இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிலாம் வராது. ஸோ லோயர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினா. அண்ட் தென் உங்களுக்கு 14th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா zinc is obtained from zinc oxide. zinc oxideல இருந்து நம்ம zinc எடுக்கிறோம். அப்ப அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து கார்பன் ரிடக்ஷன். இங்க இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை வந்துட்டு நம்ம கார்பன் கோக் அல்லது கோல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகி நம்மளுக்கு தேவையான ஜிங்க் வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து cupellation is a process used for the refining of. இந்த கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருஷத்துக்கு கிடையாது. ஸோ இட் இஸ் டெலிட்டட் இன் திஸ் இயர். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்ட் அப்படின்றது உங்கள் புக்கில் 15th கொஸ்டின். Extraction of gold and silver involves leaching with a cyanide ion. Silver is later recovered by displacement with zinc. It is also a direct question. நீங்க புக்ல வந்து பார்த்துக்கலாம். Considering aluminum diagram, which one of the following metals can be used to reduce alumina? அலுமினாவை வந்துட்டு எந்த மெட்டலால ரெடியூஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. மெக்னீஷியமால மட்டும்தான் அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த எலினியம் டயக்ராம்ல நான் சொன்ன மாதிரி இப்போ வந்துட்டு அலுமினா அப்படின்றது இந்த லைன் அப்படின்னு வச்சுக்கோங்க.
அலுமினா அப்படின்றது இந்த லைன் எலிங்கம் டயக்ராம்ல அலுமினா Al2O3 அப்படின்றது உங்களுக்கு என்னது அலுமினா. இப்ப இந்த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸால மட்டும்தான் இந்த அலுமினாவை என்ன செய்ய முடியும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும். பேஜ் நம்பர் 11ல இருக்கு, நீங்க எடுத்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11ல இப்ப அலுமினாக்கு கீழே நம்மளுக்கு மெக்னீசியம் அண்டு கால்சியம் தான் இருக்கு. மெக்னீசியம் அண்ட் கால்சியம் தான் இருக்கு. ஸோ அலுமினாவை மெக்னீசியம் அண்ட் கால்சியமால தான் ரிடியூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே. அப்ப இந்த இடத்துல நம்ம மெக்னீசியம் கரெக்ட். அப்ப ஏன் அயன், காப்பர், ஜிங்க் எல்லாம் வராதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அயன், காப்பர், ஜிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அலுமினாவை விட மேப்ல அபோல இருக்கும். ஓகேங்களா? மேப்ல என்ன செய்யும்? அபோல இருக்கும். லைக் ஜிங்க், iron and copper. So zinc, iron and copper ஆல அலுமினாவை ரெடியூஸ் பண்ண முடியாது, மெக்னீசியமால தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இது வந்து 16th question. And then our 17th question. This is also a direct question. The following set of reactions are used in refining zirconium. ஓகேங்களா? ஜிர்கோனியமும் டைட்டானியமும் நம்ம வேன் ஹெரால் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவோம். சொல்லி சார் டைரக்ட் கொஸ்டின். மான் ப்ராசஸ்ல நம்ம நிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஜோன் ரிஃபைனிங்ல ஜெர்மானியம். ஓகேங்களா? அப்ப லிக்வேஷன் கிடையாது. ஜிர்கோனியம் அண்ட் டைட்டானியம் வந்துட்டு நம்மளுக்கு வேன் ஹெரால் மெத்தட் ப்ராசஸ். which one of the அடுத்து நம்மளுக்கு 18th question. which one of the following is used for இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். which one of the following is used for concentrating ore in metallurgy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோஸ் லீச்சிங் அண்ட் ஃப்ரூட் ஃப்ளோட்டேஷன் இது ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடியது. ரோஸ்டிங் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ல இருக்கக்கூடியது. ஸோ ரோஸ்டிங் இஸ் நாட் அன் கரெக்ட் ஆன்சர். அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா போத் ஏ அண்ட் சி. இந்த போத் ஏ அண்ட் சி அப்படின்றத நீங்க வந்து எக்ஸாம்ல பார்த்து போடணும். டி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் our 19th question is incorrect statement among the following. கீழே இருக்கக்கூடியதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிக்கல் வந்து இப்பதான் சொன்னேன், மான் ப்ராசஸ்ல நம்ம வந்து நிக்கலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டைட்டானியம் இஸ் ரிஃபைன்ட், அதுவும் இப்ப சொன்னேன், வான் அர்க்கல் மெத்தட்ல டைட்டானியம் ஜிர்கானியமும் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஜிங்க் பிளட் ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் நம்ம இப்பதான் அபோ கொஸ்டின்ல பார்த்தோம். ரெண்டு கொஸ்டின்ல பார்த்தோம் இல்லையா? ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ல நம்ம வந்து ஜிங்க் அண்ட் கலினா வந்து சல்ஃபைடு ஒரு வந்து எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மூணுமே கரெக்ட். நம்மளுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டலர்ஜி ஆஃப் கோல்டு மெட்டல்ஸ் இஸ் லீச்டு வித் சோடியம் குளோரைட் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு சோடியம் குளோரைட் கிடையாது, சோடியம் சயனைடு சொல்யூஷன்ல நம்ம வந்துட்டு லீச் பண்ணுவோம். ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? டி ஆப்ஷன். ஓகேங்களா? And then our 20th question. The 20th question. In the electrolytic refining of copper, which one of the following is used as anode? எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ல ஆனோடா இம்பியூரையும் இம்பியூர் மெட்டல்ஸை ஆனோடாவும் இம்பியூர் ஓரை வந்து ஆனோடாவும் பியூர் ஓரை வந்துட்டு நம்ம கேத்தோடாவும் தான் யூஸ் பண்ணுவோம். இம்பியூர் ஓரை ஆனோடாவும் பியூர் ஓரை கேத்தோடாவும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல இம்பியூர் தான் நம்மளுக்கு வரும். பியூர் வந்து நம்மளுக்கு என்னன்னா கேத்தோட. அப்போ கேத்தோட உங்களுக்கு கேட்டாங்கன்னா பியூர் ஓரை தான் நீங்க என்ன செய்யணும்னா சொல்லணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? இம்பியூர் காப்பர். பியூர் காப்பர் வந்து கேத்தோட யூஸ் பண்ணுவோம். கார்பன் ராட், ஸோ அதுவும் கிடையாது. பிளாட்டினம் எலக்ட்ரான், இம்பியூர் நம்ம வார்த்தை வரணும். ஸோ இம்பியூர் ஆனோட். ஸோ இது நம்ம என்ன செஞ்சாச்சு சொல்லியாச்சு. அடுத்து which one of the following plot gives எலிங்கம் டயக்ராமோட பிளாட் என்னன்னு கேட்டிருக்காங்க. எலிங்கம் டயக்ராமோட பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் தான் நம்மளுக்கு எலிங்கம் டயக்ராமோட கிராஃப் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் வந்துட்டு கார்பன் மோனாக்சைடோட ஃபார்மேஷனுக்கு எது கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு டைரக்ட் கொஸ்டின் தான், நெகட்டிவா இருக்கணும்.
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் எல்லாம் வந்துட்டு எலிங்கம் டயக்ராம் எடுத்துக்கிட்டீங்க, பேஜ் நம்பர் எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பிரேக் ஆகி மேல் நோக்கி தான் போகும். ஆனால் கார்பன் மோனாக்சைடு மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ் நோக்கி வரும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதுவும் என்ன அதோட ரிடக்ஷன் எதுவும் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ அப்போனா நம்மளுக்கு இந்த இடத்துல நெகட்டிவ் டெல்டா G0 டெல்டா T இஸ் நெகட்டிவ் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு 22nd கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. நம்ம பார்க்க போகிறது 23rd கொஸ்டின். Which one of the following reduction is not thermodynamically feasible அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எலிங்கம் டயக்ராம் தான். எலிங்கம் டயக்ராம்ல நம்மளுக்கு அலுமினா வந்து அலுமினியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, Al2O3 வந்து இது இந்த லைன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லைன் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரோமியம் அப்படின்றது மேல இருக்கும், அதோட லைன் வந்து மேல இருக்கும். அப்ப மேல இருக்குது அப்படின்னா it's a complicated. Okay, just a second. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ப்ளஸ் குரோமியம் gives குரோமியம் ஆக்சைடு ப்ளஸ் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. இதான் நாட் ஃபீஸபிள், these are feasible அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 24th கொஸ்டின். which of the following is not true with respect to எலிங்கம் டயக்ராம்? எலிங்கம் டயக்ராம்னால இது நாட் ட்ரூ அப்படின்னு இருக்காங்க. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சஸ் ஃபாலோ a straight line. deviation occurs when there is a phase change. Yes, எப்போ வந்து நம்மளுக்கு phase change எந்த டெம்பரேச்சர்ல இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு deviation இருக்கும். So it is a correct thing. And then the graph for the formation of CO2 is a straight line almost parallel to free energy axis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எலிங்கம் டயக்ராமோட கிராஃப் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் டெம்பரேச்சர் வந்து போடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன். அப்போ இது எதுக்கு பேரலா இருக்குது? கார்பன் டை ஆக்சைடோட அந்த லைன் யாருக்கு பேரலா இருக்குது? உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் யாருக்கு பேரலா இருக்குது, டெம்பரேச்சருக்கு பேரலா இருக்கே தவிர அது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கு பேரலா இல்லை. ஸோ என்னது இதுதான் நம்மளுக்கு ராங். இப்போ நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இப்போ நெகட்டிவ் ஸ்லோப் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ஷோஸ் தட் இட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எஸ், இப்போதான் நம்ம சொன்னோம். இப்படி நெகட்டிவா இப்படி வர்றதுல நெகட்டிவா நம்மளுக்கு just a second. நெகட்டிவா நம்மளுக்கு வரதுல அது என்ன செய்யும்னா மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஓகேங்களா, மோர் ஸ்டேபிளா இருக்கும் அப்படிதான் பார்த்தோம். ரெடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதான் அந்த இதுக்கான அர்த்தம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். பாசிட்டிவ் ஸ்லோப் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு ஷோஸ் that their stability is decreased with the increase in temperature. எஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப்னா அப்படி இப்படி நேரா போச்சுன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் ஸ்லோப்பா இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல டிவியேஷன் நடக்கும் இல்லையா, டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட ஸ்டெபிலிட்டி என்ன செய்தான் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்ட். நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன் தி கிராஃப் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் CO2 is a straight line almost parallel to its free energy axis. That's all. இப்போ வந்துட்டு நம்ம இந்த லெசனை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் த ஃபாலோயிங் அந்த கொஸ்டினுக்கான இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்கலி ஃபிசிபிள் ரியாக்ஷன், அந்த எலிகம் டயக்ராம் நான் உங்களுக்கு சொல்லித்தராமல் இருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நான் வந்து போடுறேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒரு தடவை ஆன்சரை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே, அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு தடவை நான் சொல்றேன், நீங்க உங்க பேஜ் நம்பர் புக்ல பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. உங்க புக்ல பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பேஜ் நம்பர் 21 எடுத்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி Al2O3.NH2O அப்படின்றது தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆப்ஷன். Let me take a red pen. Okay. First கொஸ்டினுக்கு ஆப்ஷன் Al2O3.NH2O. ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு வருது என்ன பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்தோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் கால்சினேஷன் வந்துட்டு கார்பனேட் ஓர், ஸோ மெக்னீசியம் கார்பனேட். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு the metal oxide which cannot be reduced to metal by carbon வந்துட்டு Al2O3 because it is a high reactive metal. Which one of the metal is reacted by Hall-Héroult process? Aluminium. குறிச்சுக்கோங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆர் suitable reducing agent for metal sulfides. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, செவன்த் கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து சி அப்படின்றது நான் ஆல்ரெடி குறிச்சிருக்கேன். அது வந்து டைரக்டாக தான் நீங்களே பார்த்துக்கலாம். புக்கில் நம்ம பார்க்குறப்ப அந்த கான்செப்ட் நீங்கள் படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வோல்ஃப்ரைட் அப்படின்றது மேக்னெட்டிக், டிங்ஸ்டன் அப்படின்றது நான் மேக்னெட்டிக். ஸோ இட் கேன் பி செப்பரேட்டட் பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இந்த நாட் ஃபீஸபிள் அப்படின்றது எலிக்கம் டயக்ராம் மூலியமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ சியூவால் ஜிங்கை வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் சியூ வந்து எங்கே இருக்குது, அதாவது காப்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் இங்கே இருக்குது அப்படின்னா ஜிங்க்குக்கு மேலே தான் நம்மளுக்கு காப்பர் இருக்கு. ஸோ காப்பரால தான் ஜிங்கால தான் காப்பரை ரெடியூஸ் பண்ண முடியுமே தவிர காப்பரால ஜிங்கை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அண்ட் தென் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் வந்து இட் இஸ் டைரக்ட் கொஸ்டின். சோடியம் அண்ட் தென் ஃப்ளெக்ஸ் இன்ஃபியூசபிள் impurities to soluble impurities. ஓகேங்களா? அதாவது வேற எது கூட ரியாக்ட் ஆகாத அந்த இம்ப்யூரிட்டிஸை கரையக்கூடிய இம்ப்யூரிட்டிஸாக மாத்திரம் தான் ஃப்ளெக்ஸோட வேலை. அண்ட் தென் வந்துட்டு ஃபுவல் ஃப்ளோடேஷன் மெத்தட் வந்து நம்மளுக்கு சல்ஃபைடு வந்து யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கலினா அண்ட் ஜிங்க் பிளண்ட். ஓகேங்களா? ஓகே, 13th கொஸ்டின்ல இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் ஃப்ரம் அலுமினா என்னன்னு கேட்டிருக்காங்க. லோயர் த மெல்டிங் பாயிண்ட்டை லோயர் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் கிரையோலைட்டை. ஸோ லோயர் த மெல்டிங் பாயிண்ட். அண்ட் தென் 14th கொஸ்டின் என்னது? ஜிங்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஜிங்க் ஆக்சைடு பை கார்பன் ரிடக்ஷன். இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ குபலேஷன் வந்து நம்மளுக்கு டிலேட்டட் கொஸ்டின். Extraction of gold and silver involves a displacement with zinc. இதுவும் direct question. Consider the Elingham diagram. Metals can be reduced to reduce. அலுமினா வந்து ரெடியூஸ் பண்ணுறது நம்ம சொல்லியிருந்தோம். அலுமினாக்கு கீழே வந்துட்டு மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் இருக்கு. ஸோ அலுமினாவை மெக்னீஷியமால தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ மெக்னீஷியம். The following set of reaction இது வந்துட்டு வான் அர்கல் மெத்தட். Zirconium and titanium. Zirconium and titanium is a இந்த ரெண்டு மெட்டலுக்குமே நம்ம வேன் அர்கல் மெத்தட் தான் நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் அவர் 18th கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் ஓர் இன் மெட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. லீச்சிங் அண்ட் ஃபுட் ரொட்டேஷன் அப்படின்றது நம்மளுக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகும். ரோஸ்டிங் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கான்சென்ட்ரேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு இந்த ரோஸ்டிங் வந்து கிடையாது. ஸோ போத் ஏ அண்ட் சி. The incorrect statement among the following என்னன்னு கேட்காங்க. இந்த metallurgy of gold metal is leached with sodium cyanide தவிர sodium chloride கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு it is a wrong option. இங்க நம்மளுக்கு incorrect statement தான் கேட்டிருக்காங்க. ஸோ D is நம்மளுக்கு correct option. D is the correct option. நம்மளுக்கு 22nd கொஸ்டின் என்ன பார்த்தோம்? ஆனோட் அப்படின்றது impure copper ஆகும். ஆனோட் அப்படின்றது இம்பியூருக்கு
கேத்தோட் அப்படின்றது பியூர். ஸோ இம்பியூர் காப்பர். ஆனோட் கேட்காங்க, அப்போ இம்பியூர் காப்பர். அண்ட் விச் ஒன் ஆஃப் ஃபாலோயிங் பிளாட் கிவ்ஸ் எலிங்கம் டயக்ராம் வந்து கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி விசஸ் டெம்பரேச்சருக்கு போடக்கூடியது. கார்பன் மோனாக்சைடு வந்து நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு டெல்டா G gives free energy and டெம்பரேச்சருக்கு போடத்துல நம்மளுக்கு இது நெகட்டிவா இருக்கனால டெல்டா G நாட் பை டெல்டா T இஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? 24th கிடையாது, 23rd question. Which one of the following direction is not thermodynamically feasible? நம்மளுக்கு B option. 26th question நம்ம இப்போ பார்த்தோம். The graph for the formation of straight line வந்து gives free energyக்கு பேரலா இருக்காது, நம்மளுக்கு டெம்பரேச்சருக்கு பேரலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் தென் இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய இந்த தெர்மோடைனமிக் வீடியோஸ், எலக்ட்ரோகெமிக்கல் வீடியோஸ் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.